சில நபர்கள் வந்து ஏற்கனவே வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த நபர்கள் வந்து அவசர கொடுக்கத்தனமாக சொல்லுவாங்க இல்லையா, அவசர அவசரமாக ஓடி வந்து ஒரு செய்தியை வெளியிடணும் அப்படின்ற அந்த நோக்கம் இருக்க தவிர அது உண்மையா பொய்யான்ற அந்த ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸாக நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமாக வந்துட்டே இருந்து எனக்கும் இதே நிலைமை தான். இப்போ இது போன்ற இன்ஸ்டா பிரபலங்கள் என்ன செய்கிறாங்கன்னா வேகமாக வந்து தங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை இதன் மூலமாக வந்து ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கடத்துறதுக்கு அல்லது வேறு ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் வாங்கிக்கிட்டு அவசரத்தனமாக வந்து பேசுகிறது. நீங்கள் மற்ற விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறீங்க. அந்த இன்ஸ்டா பிரபலங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போது அரசை வந்து விமர்சிக்கலாம், தாராளமாக விமர்சிக்கலாம். எவ்வளோ பிழைகள் இருந்தோ இன்றைக்கி கூட வந்து ஒரு பெண் வந்து கதறாங்க, என்னை வந்து கட்சியினர் வந்து என்னை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அரையும் குறையுமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பப்ளிக் கிட்ட ஒரு பெரிய நமக்கு ஒரு வந்து நல்ல பேர் கிடச்சிடும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து நான் அதுக்குள்ளே இந்த ஆட்சிக்கு ஏன் வந்து வாக்களிச்சேன்னு தெரியல. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமாக போயிடும். மாஞ்சோலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தமிழ்நாடு அரசு மின் கட்டணத்தை உயர்த்தியதா, சொத்து வரியை உயர்த்தியதா? ஆனால் அப்படி 2 கட்டணங்களையுமே உயர்த்தியாச்சுன்னு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க, விஜய் அவர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு. எது விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருந்ததோ இப்போ அதுவே வந்து பாதகமாக மாறுது. சில நபர்கள் வந்து ஏற்கனவே வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த நபர்கள் வந்து அவசர கொடுக்கத்தனமாக சொல்லுவாங்க இல்லையா, அவசர அவசரமாக ஓடி வந்து ஒரு செய்தியை வெளியிடணும் அப்படின்ற அந்த நோக்கம் இருக்க தவிர அது உண்மையா பொய்யான்ற அந்த அதை கூட ஆய்வு செய்யாமல் வேகமாக ஓடி வந்து மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, எனக்கு பாருங்க கரண்ட் பில் இவ்வளோ வந்திருக்கு அவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான இது கூட ஒரு வகையான ஒரு ப்ரொமோஷன் தான். ஒரு வகையான இந்த வீடியோக்களை வந்து பலரும் பார்ப்பாங்க, இதில் ஒரு வருமானம் தேடக்கூடிய நிலையில் தான் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய பின்விளைவு என்னன்றது தெரியாமல் பேசுகிறாங்க. உள்ளபடியாக அரசை விமர்சனம் பண்ணுறதுல மாற்று கருத்தில் விமர்சனம் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். சரி, நேற்று ஆதரிச்சி வந்து பேசினால இன்ஸ்டாகிராமில், அதே பெண் வந்து இன்றைக்கி எதிர்த்து பேசுகிறாங்களா, ஏன் பேசக்கூடாதா? பேசலாம், தாராளமாக பேசலாம். ஆனால் உண்மைன்னா பேசலாம். அவசர அவசரமாக நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி வந்து மக்கள்கிட்ட கவனத்தை ஈர்க்கணுன்ற அந்த நோக்கம் மட்டும் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. உள்ளபடியே நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து உண்மைதானா அப்படின்றத பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த வைஷாலின்ற அந்த பெண் வந்து இன்ஸ்டால பிரபலம் தான். வேகமாக ஓடி வந்து ஒரு செய்தியை போடுறாங்க, ஒரு போஸ்ட்டை போடுறாங்க, இந்த மாதிரி மின் கட்டணத்தை வந்து உயர்த்தியாச்சு. உள்ளபடியே மின் கட்டணத்தை உயர்த்தியாச்சா? அதுக்கான ஏதாவது அரசு ஆணை ஏதாவது வெளியிடப்பட்டிருக்கா, இல்லை வந்து அரசு தரப்பில் வந்து ஒரு செய்திக்குறிப்பு இருக்கான்னா எதுவுமே இல்லை. அப்போ மின் கட்டணத்தை உயர்த்தியாச்சான்னு சொல்லி பலரும் கூட பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ வந்துடுச்சு அவ்வளோ வந்துடுச்சு. ஆனால் உண்மையான நிலைமை என்ன, நிலவரம் என்ன? மின் கட்டணம் வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரியான கட்டணம் வராது. கொஞ்சம் கூட இருக்கும், குறைய இருக்கும். சம்மர் சீசனில் ஏசி அதிகமாக பயன்படுத்துவோம், வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அவசியம் இருக்காது. ஏன் ஃபேன் கூட வசதி இருக்குது, வந்து ஃபேன் கூட வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அப்போது மின் கட்டணம் குறைவாக தான் வரும். அதே மாதிரி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேயில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பயணப்படக்கூடியது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது, அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைவாக வரும். கூடுதலாக பயன்படுத்துகிற நேரம் இப்போ பாருங்கள், திடீர்னு கேஸ் வரல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் பயன்படுத்தினாங்கன்னா அப்போ கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்லாம் வச்சுருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து அந்த பயன்பாடு வந்து தேவை அதிகமாக இருந்ததுன்னா அப்பவும் அதிகமாக வரும். இப்படி வந்து பல விஷயமாக நம்ம பேச முடியும். ஆனால் உள்ளபடியே வந்து அநேக பேருக்கு, அதாவது கேட்டால் வந்து மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மின்கட்டணம் பிரச்சனை இருந்ததுன்னா பெரிய அளவு கொந்தளிப்பு ஏற்படும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. அப்போ ஒரு அரசியல் அசைன்மெண்ட்டுக்காக வந்து தாவேக அரசை வந்து குறை சொல்லணுன்ற நோக்கத்தோடு அந்த சிந்தனையிலேயே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை மிகைப்படுத்துகிறாங்க. இது போன்ற நபர்கள் பேசக்கூடியதா, வைஷாலி போன்ற நபர்கள் பேசக்கூடியதா, அதை வந்து என்ன செய்யணும், ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அரசை வந்து குறைகள், குற்றம் குறை தாராளமாக சொல்லலாம், உண்மைன்னா நம்ம சொல்லலாம், இதை தயக்கமே தேவையில்லை. அது எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கட்டும், வந்து எவ்வளோ வந்து பின்புலம் இருக்கட்டும்,
அது என்ன வந்து அதிகாரம் இருக்கட்டும், தாராளமாக நம்ம பேசலாம். ஆனால் இதில் உண்மை இருக்கா? இப்போ இது போன்ற இன்ஸ்டா பிரபலங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வேகமாக வந்து தங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை இதன் மூலமாக வந்து ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கடத்துறதுக்கு, அல்லது வேறு ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் வாங்கிக்கிட்டு அவசரத்தனமாக வந்து பேசுகிறது. உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா மின் கட்டணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதே கட்டணம் தான் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு காரணம் கேட்டால் அது வந்து அவங்க பார்வை. இப்போ நீங்கள் கடந்த மாதம் அந்த கணக்கெடுப்பு எடுத்து பாருங்கள், இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருந்தால் கூட அதுக்கு முந்தின மாதம் எடுத்து பாருங்கள், அதுக்கு முந்தின மாதம் இப்படி வந்து ஒரு வருஷம் வந்து எடுத்து பாருங்கள், ஒரு 8 மாதம் எடுத்து பாருங்கள், 6 மாதம் எடுத்து பாருங்கள். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சராசரியாக இருக்கிறது தான். கொஞ்சம் முன்னே கொஞ்சம் பின்ன 500 ரூபா கூட இருக்கும், 500 ரூபா குறைவாக இருக்கும், இப்படி இருக்கும். நம்ம குறைவாக வந்து எப்பவுமே பேச மாட்டோம், கூடுதலாக வந்தால் தானே பேசுவோம். அப்படி தான் நமக்கு அந்த இயல்பே இருக்குது. ஸோ அதனால் இந்த வைசாலின்ற அந்த பெண் செய்தது மிகப்பெரிய. அதே அப்புறம் இந்த சொத்து வரி வந்து உயர்வுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து மாநகராட்சி ஆணையரே ஓடி வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. இந்த சொத்து வரின்றது அதுவும் கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் சொன்னதுலேருந்து கூட இப்போ வந்து ஒரு பின்னடைவு என்னன்னு கேட்டிங்கன்னா அதையும் கூட நிறுத்தி வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அதாவது அவர் சொன்னது என்னென்னா, இந்த சொத்து வரி என்பது வந்து நாங்கள் உயர்த்தலை, அதை மறு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாரு. மறுநிலைனா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி மேலே கட்டியிருக்கலாம், இந்த சைடில் கட்டியிருக்கலாம், இல்லை வந்து கடைகள் முன்னாடி கட்டியிருக்கலாம். இப்படி வந்து பலவிதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே வீடு தான் இருக்குது, அதே அளவு தான் இருக்குன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது சொத்து வரி ஜென்ரலாக பொதுவாக உயர்த்தும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்கேலுக்கு போயிடும். ஆனால் இப்போதைக்கு என்னென்னு கேட்டால், இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சொத்து வரி உயர்வு வந்து எதுவுமே ஏற்றவே இல்லை. ஆனால் ஏற்றப்பட்டதாக சிலர் நினைக்கிறதுக்கு காரணம் கேட்டால், இப்போ அவர் சொல்லக்கூடிய கமிஷனர் என்ன சொல்கிறார், கார்பரேஷன் கமிஷனர்னா, சென்னை கார்பரேஷன் கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அந்த அளவு நிர்ணயம் இருக்கு இல்லையா, இப்போ இவ்வளோ வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ தான் வந்து வரி வசூல் பண்ணணுன்ற அந்த கணக்கீடை வந்து பார்த்திங்கன்னா அதை மறு நிர்ணயம் செஞ்சுருக்கிறோம். அது காரணம் என்னென்னா, பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடுகளை வந்து டெவலப் பண்ணி கட்டியிருக்கிறாங்க, சில 2 செகண்ட் ஃப்ளோர் 3rd ஃப்ளோர்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை தான் மறு நிர்ணயம் பண்ணுறோன்னு சொல்கிறார். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொத்து வரி ஏற்றுறதுக்குன்றது அது ஜென்ரலான பொதுவானது. சொத்து வரின்றது அனைவருக்கும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடிய விளைவு அது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரெல்லாம் டெவலப் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரியான அந்த பழைய கணக்கீடு இல்லாமல் புதிய கணக்கீடு படி வந்து பார்த்திங்கன்னா வந்து புதிய சொத்துக்கள் கூட சொல்ல முடியாத. எப்படின்னா, ஒருத்தர் பழைய அப்பார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க, அதை இடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 அடுக்கு கட்டியிருக்கலாம், இல்லை பழைய வீடு இருக்கும் அதை இடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கு கட்டியிருக்கலாம், இல்லை பின்னாடி இழுத்து கட்டியிருக்கலாம். இப்படி வந்து இதை வந்து மறு நிர்ணயம்னு சொல்லலாம். இது சொத்து வரி உயர்வில் வராது. ஸோ இப்படி வந்து சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டா பிரபலங்கள் வந்து தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு அவசரத்தனமாக வந்து பேசிட்டு அப்புறம் அசிங்கப்படுறது அர்த்தமற்றது. நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் மற்ற விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறீங்க. அந்த இன்ஸ்டா பிரபலங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட செக்டாரை மட்டுமே பாதிக்கும். அது வந்து நல்லதாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பலன் கிடைக்கும், கெட்டதாக இருந்தால் பாதிப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு அரசை வந்து நீங்கள் வந்து அரசோட முடிவுகளை வந்து நீங்கள் வந்து பேசும்போது பொறுப்பாக பேசுங்கன்னு, பேசவே கூடாதுன்னு சொல்ல. இங்கே வெவ்வேறு கருத்துக்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 32 பேருக்கு வந்து இந்த அரசு பணி கொடுத்தது 31 பேருக்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிற மனநிலை நீங்கள் இருக்கிறீங்கன்னா தாராளமாக எதிர்த்து ஆதரிக்கிற மனநிலை ஆதரித்து பேசலாம். ஆனால் அது என்னன்னு கேட்டால் அது உண்மை நடந்திருக்கு. ஏன்னா அரசு பணி அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் சரி தவறுன்னு சொல்லி பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓடி வந்து மின்கட்டணம் உயர்வு பண்ணிட்டாங்க, சொத்து வரி கட்டணத்தை வந்து உயர்த்திட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறது வந்து இது நியாயமற்றது. இது அரசியல் சார்பு நிலையாயிடும். அது ஒரு அரசியல் கட்சிக்கு பாதிப்பையும் இன்னொரு அரசியல் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த சாதாரண புரிதல் வந்து இல்லாமல் இந்த இன்ஸ்டா பிரபலங்கள் செய்கிறது உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. இதை வந்து இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி யாரும் செயல்படக்கூடாதுன்னு தான் இந்த காணொலி அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான இப்போது அரசை வந்து விமர்சிக்கலாம், தாராளமாக விமர்சிக்கலாம். எவ்வளோ பிழைகள் இருந்தோ இன்றைக்கி கூட வந்து ஒரு பெண் வந்து கதறாங்க, என்னை வந்து கட்சியினர் வந்து என்னை பாலியல் வந்து பார்த்திங்கன்னா வன்புணர்வு செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது அதை நீங்கள் வந்து கண்டித்து பேசலாம். ஒரு பெண் உள்ளபடியே அந்த வைஷ்ணவி போன்றவர்கள் இது போன்ற விஷயத்துக்கு குரல் கொடுக்கணும்.
ஒரு பெண்ணை எப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சியில் செயல்படக்கூடிய ஒரு பெண் வந்து துணிச்சலாக வந்து அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறவங்கள அவங்கள வந்து எப்படி இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், அப்யூஸ் பண்ணலான்னு சொல்லி இதுக்கெல்லாம் வந்து வைஷாலி போன்ற நபர்கள் வந்து பேசணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அரையும் குறையுமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பப்ளிக் கிட்ட ஒரு பெரிய நமக்கு ஒரு வந்து நல்ல பேர் கிடச்சிடும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து நான் அதுக்குள்ளே இந்த ஆட்சிக்கு ஏன் வந்து வாக்களிச்சேன்னு தெரியல, இப்படி மின் கட்டணத்தை உயர்த்தணும் பேசுகிறது அது நியாயமானது. இப்போ பாலியல் குறித்து அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு குரல் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு குரல் கொடுங்க. என்ன அப்யூஸ் பண்ணிட்டாங்க, தாவேக கட்சியை சார்ந்தவங்களும் அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ அதுக்கு ஆதரவாக பேசுங்க. ஆனால் அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயத்த கடந்து போகிறீங்க. நான் வைஷாலி போன்ற பெண்களுக்கே நான் சொல்கிறேன், உண்மையான விஷயம் பேச வேண்டிய விஷயத்தை கடந்து போகிறீங்க. உண்மை இல்லாத விஷயத்தை பேசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கப்போர் பண்ணுறீங்க. இது என்ன நியாயம்னே தெரியல. இது போன்ற விஷயத்துக்கு இப்போ பெண்கள் வந்து குரல் கொடுக்கணும்ல. தாவேக கட்சியை சார்ந்தவன் என்னை வந்து அப்யூஸ் பண்ணிட்டான், என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம் வர வச்சு என்னை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டான்னு சொல்லி குரல் கொடுக்கும்போது அது இந்த விஷயத்துக்காக இருக்கட்டும் அல்லது தூத்துக்குடி விஷயத்துக்காக இருக்கட்டும், இன்னொன்று ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, பாலியல் குற்றங்கள். அது சம்மந்தமாக இந்த வைஷாலி போன்றவர்கள் பேசுகிறாங்கன்னா பேசலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஒரு காலத்துலையாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமு இந்த மற்ற எல்லாமே இணையம் முழுவதுமே நான் சொல்கிறேன், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு உங்கள் சுய விளம்பரத்துக்காக இல்லாத விஷயத்தை இருக்கிற விஷயத்தை கடந்து போயிடுறதுன்றது இது ஒரு வகையான வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான வந்து மீடியா மோசடி தான் இது. நன்றி, வணக்கம்.